தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். அசம்பிளி செஷன் ஆரம்பிச்சது என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒரு நாளும். அதுவும் அசம்பிளி லைவ் கட் பண்ணப்படுச்சுல, அதுக்கு எதிர்க்கட்சி சைட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போகிறோம். துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இருக்குல்ல, மேகதாது அணைக்கிறா, அதை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காப்புல, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த செல்லூர் ராஜ் இருக்கார்ல, மனுஷன் ஆதங்கத்தை கொட்டியிருக்காருங்க. இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம தமிழக சட்டப்பேரவைக்குள்ள மேகதாது அணைக்கு எதிரான முதலமைச்சரோட தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சா? நிறைவேறின கையோடு சட்டப்பேரவை அலுவல்கள் சார்ந்த நேரலை துண்டிக்கப்பட்டுச்சா? இதில் மற்றவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிமுகவோட ஐடி விங் இருக்குல்ல, பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? முழு நேரலை அத்தனையும் உருட்டா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை, நல்லா இருக்குது சார் உங்கள் மாற்றம் அப்படின்னு பேசியிருக்காங்க. தாவேக்கா இது வரைக்கும் எவ்வளோ விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னதை பெருசாக செய்ய தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு முறையாக இப்படி ஒரு விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் அவங்க திரும்ப சொன்ன விஷயம் தாவேக்கா நேரலை கன்ஃபார்முங்க, பேரவை நேரலை, மக்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் உள்ள என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுதான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்ட்டு. திமுகவோட முக்கியமான முகம் இப்போதைக்கு சட்டப்பேரவையில் வேற யாரும் இல்லை, ஆனால் சிவசங்கர் தான். இவர் தான் உள்ளுக்குள்ள அட்லியெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு விஷயம் நடந்துச்சு, முந்தைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இவர் அசம்பிளி செஷனை முடிச்சுட்டு வெளியே வந்தாப்புல. அப்போ ப்ரெஸ் பீப்புளை சந்திச்சார். அப்போ கேள்வி கேட்கப்படுச்சு, என்னங்க லைவ் இது போல் ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, என்ன எதுன்னு தெரில, உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அண்ணா என்ன சொன்னார்? பேரவையில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டோம்ல, இதுக்கு முதலமைச்சரால் பதிலளிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இது எப்படி நம்ம எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இவங்க எல்லாருமே அரசியலில் இவ்வளோ வருஷம் இருக்கிறவங்க, அசம்பிளியை பல முறை பார்த்தவங்க. ஆனால் முதலமைச்சராக விஜய் அவர்கள் இப்போ இந்த சேரில் அமர்ந்திருக்காங்களே உள்ள அந்த அசம்பிளிக்குள்ள, அவருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் இவங்களுடைய கேள்விகளை ஃபேஸ் பண்ண முடியலன்ற துணியில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் இங்கே பார்க்க முடியுது. இதனால தான் நேரலையை துண்டிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு அவர் அசியூம் பண்ணியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, இதை பற்றி கேள்வி கேட்டால் முதல்வர் தாங்க பதில் சொல்லணும். பிகாஸ் அவர்கிட்ட தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அமைச்சர் ஆதவர்ஜனா இருக்கார்ல, அவர் தாங்க எழுந்து ஒரு முறை பதில் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நிழல் அமைச்சர் மாதிரி ஆதவர்ஜன் அவர்கள் செயல்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டியை முன் வச்சிருக்காரு சிவசங்கர் அவர்கள். இது ஒரு பக்கமா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்னொரு பக்கம். இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்துருப்பீங்களா தெரியல, ஆனால் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் விஷயம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? போல் சோஷியல் மீடியா வச்சும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வச்சும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கப்பா இவங்க, நம்மளும் இளைஞர்களை நிறைய பேரை கவரணும், நம்மளோட இளைஞர் சக்தி இருக்குல்ல, அந்த ரத்தத்தை திமுகவுக்குள்ளே புகுத்தணும், நாம் புத்துயிர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவர் சொல்லவே, திமுகவில் வயசு நாட்கள் பல பேர் இருப்பாங்களே, பல வருஷமாக தொடர்களாக இருக்கவங்க, அவங்கெல்லாம் டிஎம்கே பாடல்கள் இருக்குல்ல, அதுக்கு லிப்சிங் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. என்னென்ன பாட்டும் ஒரு பக்கம் ஓடுது, இவங்க ஒரு பக்கம் லிப் அசைச்சிட்டு இது பண்ணலாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது, இந்த காலத்தோடு அவங்க மேர்ஜாவை ட்ரை பண்ணுறாங்க. பட் வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு அது போயிடுச்சு. ஆனால் இந்த ஜென்சி மீட் அப்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இனிஷியேட்டிவை திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, டிஎம்கே கூட்டணியிலேருந்து யார் வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, அந்த சமிங்கை வந்தாலே போதும், வெளியே போகிறவங்க சமிங்கை வந்தாலே போதும், டிவிகே கவர்மெண்ட்டுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா போச்சு, அவங்கள போட்டு பயங்கரமாக வசைப்பாடுறது திமுகவினர் இந்த சோஷியல் மீடியா முழுக்க. இதில் மற்ற கட்சிகள் கூட ஓரளவுக்கு சரி ஓகே, திமுக சிறுத்தை அப்படின்னு வெளியே வந்துட்டோம், ஆனால் இப்படி பேசுகிறாங்கன்னு விட்டு போயிட்டாங்க, காங்கிரஸ் மாதிரிலாம். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்கள வருத்தெடுத்தாங்களா என்னவோ தெரியல நெட்டிசன்ஸ்லாம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி கட்சிகள் இதுக்கப்புறம் தாவேக்கா பக்கம் நிரந்தரமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அறிக்கை மாதிரி தான் இது தெரியுதுன்னு படித்து பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க, எங்களுக்கு எதிராக திமுகவினர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தாக்குதல்களை முன்னெடுக்கிறாங்க. நாங்கள் எதுக்காக தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்க கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அறிவுஜீவிகளுக்கு நாங்கள் பதில் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, திராவிட கட்சிகளை தவிர வேறு யாருமே ஆளக்கூடாதா என்ன தமிழ்நாட்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடதுசாரிகள் மக்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க.
என்ன தெரியுமா ஆயிடுச்சு இப்போ, சோஷியல் மீடியாவில் இடதுசாரிகளை அடிக்காமல் விட்டுருந்தாலே பரவாயில்ல போல இருக்கு. இந்த டிஎம்கே அபிமானிகள் அவங்க போட்டு பயங்கரமாக இவங்களை தொலைச்சி எடுக்கவே தான் இவங்க பல விஷயங்களை இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னப்பா அவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது தானே கேட்குறீங்க. செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன், அப்போ எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பிற்பாடு திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு இடதுசாரிகள் கிட்ட ஆதரவு கேட்கப்பட்டுச்சுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. இதை தான் சொன்னேன், சோஷியல் மீடியாவில் திமுக மேலே விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இடதுசாரிகளை போட்டு அடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள அறிவுஜீவிகளும் குறிப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த அறிவுஜீவிகள் சும்மா வந்திருக்கலாம் போல இருக்குது. இப்போ எங்கே வரைக்கும் பேச வச்சிட்டாங்க பார்த்தீங்களா, இவங்க வயலில் சொல்ல வச்சிட்டாங்க இந்த விஷயத்த. இது ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் தானே அப்படின்றாங்க இடதுசாரிகள். 50 வருஷ காலத்தில் இருதுருவ ஆட்சியை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒன்று திமுக ஆளும் இல்லைன்னா அதிமுக ஆளும். ஆனால் இப்போ அந்த இருதுருவ ஆட்சி முறை முடிவுக்கு வந்திருக்குல்ல, சூப்பர்ன்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் மதிமுக தாவேக பக்கம் சாயிறது கிட்டத்தட்ட கண்கூடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்களும் போகிறாங்கனாக்கா என்ன நடக்க போதும். இப்போ சமீப காலமாக வந்துட்டு இருக்க செய்திகள் பார்த்தீங்களா, இந்த கட்சியிலேருந்து இத்தனை பேர் தாவேக்கால சேர்றாங்க, அந்த கட்சியிலேருந்து அத்தனை பேர் தாவேக்கால சேர்றாங்க, இந்த கட்சியோட முன்னாள் அமைச்சரும் தாவேக்கா பக்கம் வராங்க. ஆதியம் செய்தியில் தொடர்ந்து கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த வகையில் யார் பார்த்து விட்ட வேலைன்னு தெரியல, ஆனால் செல்லூர் ராஜு இருக்கார்ல, அதிமுக முன்னாள் அமைச்சர், இவரும் தாவேக்கால இணைய போறாருன்னு விஜயபாஸ்கருக்கு அடுத்தபடியாக இவர் பேரை வச்சு எல்லாரும் கிளப்பி விட்டாங்க. இந்த விஷயம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அண்ணன் காதிக்கே போயிடுச்சு. அண்ணன் ஒரு போஸ்டே போட்டாருங்க, அதில் என்ன தெரியுமா மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஏப்பா ஏய் அண்ணன் மாடுலேஷனை கொஞ்சம் இது பாருங்க, ஏப்பா ஏய் எத்தனை கட்சியிலப்பா சேர்ப்பீங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. எந்த கட்சி ஆரம்பிச்சா நாங்கள் போயிடுவோனா, சும்மா என் பேரால சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்னைக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட வழியில தான் இருப்பேன். புரட்சி தலைவர் ஏழைகளோட நன்மைக்காக உருவாக்குன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னோட வழின்னு சொல்லியிருக்காரு. யாரு? அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள். எனக்கு என்னன்னா, அண்ணனை இப்போ ஆக்டிவாக அரசியலில் பெருசாக பேசி விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. அரசியல் கலை இன்னும் சூப்பராக இருக்கும், எதிர்பார்க்குறோம். பட் எப்போ நடக்கும்னு தெரியல. ரைட்டு, தமிழ்நாடு அரசோட IAS IPS அதிகாரிகள் மாநாடு இருக்குல்ல, இந்த மாநாட்டுக்கான தேதி இப்போ அறிவிக்கப்பட்டுருச்சுங்க. மிக முக்கியமான மாநாடு. ஏன்னா நாம் ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை தேர்வு பண்ணுறோம். பிரதிநிதிகள் மாறுவாங்க ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும், ஆனால் அதிகாரிகள் அப்படி தான் இருப்பாங்க. அரசு எந்திரம்னு சொல்கிறல, அந்த எந்திரத்தோட 90% முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸு இந்த அதிகாரிகள் தான். அப்பேற்பட்ட IAS IPS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் கூட்டி ஒரு சின்ன கெட்டுகெதர் மாதிரி வச்சுக்கோங்களேன், டிஸ்கஷன் தான், கெட்டுகெதர் மாதிரி வச்சுக்கோங்களேன். வர 29 and 30ஆம் தேதிகளில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நம்ம தலைமைச் செயலகத்துக்குள்ளே இருக்க ஒரு அரங்கு, அங்கேயே ஃபுல்லாக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எல்லா துறையை சேர்ந்த செயலாளர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. கலெக்டர்ஸ், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்களே, அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. காவல் கண்காணிப்பாளர்கள்னு எல்லா துறை அதிகாரிகளுக்கும் இங்கே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. சமீப காலத்தில் நடந்த முக்கியமான கூட்டங்களில் இது ரொம்ப முக்கிய மக்களே. ஏன்னா மக்களால் தேர்வு பண்ணப்பட்ட இவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில இருக்க அந்த கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கான முக்கியமான கூட்டம். ஓகே, இதுக்கு மத்தியில் தாவேக்க அரசு மீதான ப்ரெஷர் இருக்குல்ல, அதுனா அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. மேகதாது விஷயம் பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதை பற்றி இதுக்கப்புறம் தான் பேச போகிறோம். இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த தாவேக்க அரசு வாக்குறுதி வழங்கினாங்கன்னா தேர்தல் டைமில் அதை அவங்க கரெக்டாக நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சா, அந்த கொந்தளிப்போட வெளிப்பாடு தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ கூட்டம் தெரியுதா, பச்சை துண்டை தோளில் போட்டு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த காட்சி பதிவு பண்ணப்பட்ட நம்ம ஈரோடு அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்குல்ல, அங்கே பதிவு பண்ணப்பட்ட காட்சி. விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதி ஒன்று வழங்கினீங்களே, நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது அதுபடி ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்களேன். பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடியாக பண்ணுறீங்களேன். எதுக்காக முதல்ல 50,000 நீங்கள், அப்புறம் 75,000 நீங்கள், வேணாங்க மொத்தமாக தள்ளுபடி பண்ணுறேங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில விவசாயிகள்லாம் சாட்டை இருக்குல்ல, இதை முதுகில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு தரையில் மக்களே தரையில் அமர்ந்தபடி உருண்டபடி இப்படிலாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெல்லி ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அதோட ஒரு செமி வேர்ஷனாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சில பகுதிகளில் இது ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் என்ன திறமை இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மேகதாது விஷயத்தில் மக்களே முதல்ல சொன்னது பயிர்க்கடன் இஷ்யூ, இது மேகதாது இஷ்யூ. மேகதாது விஷயத்தில் தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் தொடர்ந்து துரோகம் இழைச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறார். தேசிய கட்சிகளுக்கு மத்தியில் எப்பவுமே போட்டி குற்றச்சாட்டுகள் இருக்கும்ல, அதோட விஷயம் தான் இது. துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்க காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சர்க்காசமாக பேசியிருக்காருங்க. காங்கிரஸ் நிலைமை ரொம்ப பரிதாபம். அவங்க சரி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க, தாவேக்கா கூடிய போயிடலான்னு வந்தாங்க. ஆனால் கர்நாடகாவிலேருந்து பிரச்சனை உங்களுக்கு ரைஸ் ஆகும், தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸ் மேலே அதிகமாக சந்தேகத்தை வைப்பாங்கன்னு அவங்க யோசிச்சாலும் தெரியல. இப்போ காங்கிரஸ் கர்நாடகாவில் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பண்ணுறாங்கன்னு வைங்க, அவங்க அதுக்கப்புறம் அங்கே அரசியல் பெருசாக பண்ண முடியாது. காங்கிரஸ் என்ன பண்ண போதும்,
PR பாண்டியன் விவசாயிகள் சங்க தலைவர், இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, மேகதாது அணை கட்டுற முயற்சி இருக்குல்ல, இதுக்கு எதிராக டெல்லியில் வர ஜூலை மாதம் 23 மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காப்புல. இந்த அணை இருக்குல்ல, மேகதாது அணை, இது மட்டும் கட்டி முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா 5 கோடி மக்கள் குடிநீர் ஆதாரம் பறிக்கப்படும் சொல்லியிருக்காரு. இது மிகைப்படுத்தப்பட்டதில்ல மக்களே, உண்மைதான். இவ்வளோ கோடி மக்களோட குடிநீர் ஆதாரம் இந்த அணையால் பறிபோடுன்றார். காவிரியில் பாசன பரப்பு இருக்குல்ல, அது குறைஞ்சு தமிழ்நாட்டோட விளை நிலம் இருக்குல்ல, அது பாலைவனமாகன்றாரு. 100% உண்மை இந்த விஷயம். கர்நாடகா வரைவு அறிக்கை இருக்குல்ல, இது மத்திய அரசு கண்டிப்பாக நிராகரிச்சு ஆகணுங்க. இதை வலியுறுத்தி தான் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு இருக்காரு. ஸோ ஏற்கனவே டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் எவ்வளோ பெருசு நடக்கும் நம்மளுக்கே தெரியும். இப்போ இவங்க போயிட்டு இவங்களுக்கு ஆதரவு இன்னும் பல விவசாயிகள் தரல ஆரம்பித்தாங்க, இஷ்யூ இன்னும் பெருசாக மாறும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பெருசாக மாறுதோ இல்லையோ, தமிழ்நாடு சார்ந்த ப்ரெஷரும் அதிகமாக பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேயும் இதில் கூடுதல் இணைப்பு காங்கிரஸ் தான். அவங்களுக்கு தான் மறைமுகமாக ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டே இருக்கும். வர 23 காவிரி மேலாண்மை ஆணையத்தோட 52வது கூட்டம் நடக்க போகுது. இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் பாருங்க, 50, 51, 52 நம்பர்ஸ் தான் மேலே போயிட்டு இருக்க கூட்டத்தோட எண்ணிக்கை. தீர்வு கிடைச்ச பாடு இல்லை. மேகதாது இஷ்யூ இருக்குல்ல, இதை பற்றி நம்ம சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுல. எம்எல்ஏஸ் எந்த அளவுக்கு மேசையை தட்டி ஆர்ப்பரிச்சாங்க தெரியுமா? தீர்மானம் நிறைவேற்றினாலே எல்லாமே சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதிலை சொல்கிறேன். முதல்ல அந்த ஆர்ப்பரிப்பு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது. என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திமுக ஆட்சியில் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் யாருங்க? நம்ம துரைமுருகன் அவர்கள் தான், முன்னாள் அமைச்சர். எனக்கு என்னன்னா, அண்ணனுக்கு உடல்நிலை இன்னும் சிறப்பாக இருந்து அவர் மட்டும் இப்போ ஆக்டிவாக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பித்தார்னு வைங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக, அது அரசியலில் வேற மாதிரி இருக்கும். இவரோட வார்த்தை ஜானம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை இவரை நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் கூட அவர் பேசுகிறத பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ரசிக்க முடியும். சிரிப்பீங்க பயங்கரமாக, ஆமாப்பா விஷயமாகவும் இருக்குது விவகாரமாகவும் இருக்குது, நீங்களே யோசிப்பீங்க, அந்தளவுக்கு பேசுவார். ஆனால் இவ்வளோ தூரம் அவருக்கு வயசாகியும் உடம்பு இப்போ தான் தேடிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா, இப்போ கூட அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காப்புல. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு துரைமுருகன் அவர்கள்? இப்படிப்பட்ட பல தீர்மானங்கள் ஏற்கனவே பல முறை நிறைவேற்றியாச்சு. எங்கள் தலைவர் இருக்கார்ல, அவர் பல முறை வந்து இதை பற்றி பேசியிருக்காரு, ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்றாரு. அவர் பேசிய ஒன்றும் நடக்கலை. கர்நாடக அரசு இதுக்கெல்லாம் பணியாதுங்க, அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க. அங்கே வெள்ளம் வரும் பார்த்தீங்களா கர்நாடகாவில், அப்போ மட்டும்தான் அவங்க தண்ணியை திறந்து விடுவாங்க, மற்றபடிலாம் ஆஹா அப்படின்னு இருக்காரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பலத்த காற்று தமிழ்நாடு முழுக்க நிறைய வீசிக்கிட்டு இருக்கா, சென்னையில் நிறைய பார்த்துட்டு இருக்கோமா, அட்லீஸ்ட் இப்போயாவது இந்த பேனர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் 100% ரிமூவ் பண்ணுறதுக்கு அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சா நல்லா இருக்குமே. எத்தனை பேர் பேனர் வந்து செத்தாலும், எத்தனை அரசு மாறினாலும் பேனர்ஸ் இருக்கிற கலாச்சாரம் மட்டும் மாறல போல இருக்குங்க. அது மாறவே மாற மாட்டேது. ஏன்னா காற்று முன்ன மாதிரிலாம் இல்லை, புயல் காற்று மாதிரி அங்கங்கே புழுதி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கங்கே ஃபுல்லாக பேனர்ஸ் வேறு கட்டி வச்சுருக்கீங்க. இந்த சினிமா சார்ந்து அவங்க ஒரு பக்கம், அரசியல் சார்ந்து நீங்கள் ஒரு பக்கம். எதுக்கு இது? கட்சி பேதம் இல்லாமல் எல்லா பேனர்ஸும் அகற்றதுக்கு அரசு உத்தரவிட்டால் பல உயிர்கள் தப்பிக்க போல இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.